வெளியே அந்த வார்த்தை நீ பேசினா நீங்க எப்படி எல்லாம் கை காட்டக்கூடாது. செம வைபான ஆள் சார் அவன். அப்படியா? This is strike one. பாரு அதெல்லாம் தப்பு பாரு. அதெல்லாம் தப்பு இப்படி எல்லாம் கட்டிட்டு உண்டாடாப்பா நல்லா எல்லாம் வாங்க முடியுது. அறிவுன்றதே இல்ல. என்னடா மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 18 அண்ட் எபிசோட் 19 ஓட ரிவ்யூ தான். அண்ட் நேற்று தான் பார்வதி சண்டை போட்டு இதுக்கப்புறம் நான் கியூசிலாம் பார்க்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க இல்லையா. அதனால திவாகர் என்ன பண்ணிட்டாப்புல, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் தனியாகவே களத்தில் இறங்கி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதில் வேற எல்லாருக்கும் போனஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காப்புல. அதுவும் எந்த அடிப்படையிலன்னு சொல்லி கேட்டால் அவரை எல்லாரும் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து போனஸ் கொடுக்குறாராமா. இதுல பார்வதி நினைச்சிட்டாங்க போல நம்ம மட்டும் கியூசியை விட்டு வெளியே வந்துட்டோம்னா திவாகர் எல்லாம் தனியா சமாளிக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா திவாகர் தான் களத்துல இறங்கி அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பண்ண ஆரம்பிச்சார்ல. அதை பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட் இப்படியே விட்டா நம்முடைய மொத்த பிளானையும் குழி தோண்டி புதைச்சு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் போயிட்டு திவாகரை கூப்பிட்ட உடனே அந்த மனுஷன் போமா அப்படின்னு சொல்லுவாரு சொல்லி பார்த்தா பின்னாடியே போறாப்ல. அப்ப பார்வதி கேட்கறாங்க என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் டிராவாக்கி விட்டேமா, சுபிக்ஷா காரு ரம்யா காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏனே இப்படிலாம் பண்ற, கடைசி வரைக்கும் நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டியானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணிக்கலாம் தெரியாது, சுபிக்ஷாக்கு கொஞ்சம் குறைச்சி விட்டுருங்க, ரம்யாக்கு தான் அதிகமா இருக்கணும், அப்பதான் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்னே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் அப்படியா சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. கடைசி வரைக்கும் பார்வதி சொன்ன மாதிரி தான் திவாகருக்கு இந்த மானம் ரோசம் சூடு சொரணை இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஓரத்துல இருக்குதான்னு அப்பப்ப கேட்க வேண்டியதா இருக்கு. சுபிக்ஷாவை கொஞ்சம் குறைச்சு விடு, ரம்யாவை ஓகே பண்ணு, முடிச்சு விட்டுரும் நீ சொல்லி விடு. பார்வதி நேத்து அவ்வளவு சீனை கிரியேட் பண்ணி அந்த பேட்ச் எல்லாம் தூக்கி எரிஞ்சு இதுக்கப்புறம் நான் கியூசியே பண்ண மாட்டேன், நான் ரிசைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிளம்புனாங்க. திவாகர் போய் கெஞ்சி பார்த்தாப்புல வீட்டு தலையே போய் அத்தனை வாட்டி கேட்டு பார்த்தோம், இல்ல நான்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டு போயிட்டு இப்ப மறுபடியும் வராங்கன்னா எல்லார்கிட்டையும் ஒரு சாரியை சொல்லிட்டு நான் மறுபடியும் கியூசி பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்தா பரவாயில்ல, கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வாலண்டரா வந்து அப்படி லாரியில ஏறுறங்கிற மாதிரி திவாகரனே பேசாம ஆதரை மட்டும் விட்டுட்டு மீதி 5 பேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பயுமே திவாகர் என்ன சொல்றாப்புல, வினோத் வேணாமா, வினோத் என்ன ரொம்ப அவமரியாதையா பேசிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு பார்வதி சொல்றாங்க பாருங்க, இந்த பர்சனல் கிரட்ஜ் எல்லாம் கேம்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு, எது சரி எது தப்பு அதை மட்டும் தான் பார்த்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யாரு சொல்றா, பார்வதி சொல்றாங்க. அதாவது வினோத் வந்து திவாகரை போட்டு கிளின்னு கிழிக்கிறாப்புல, மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுறாப்புல. இதே விஷயத்தை யாராச்சும் ஒரு ஆள் பார்வதிக்கு பண்ணியிருந்தா பார்வதி அதெல்லாம் தூக்கி மறந்துட்டு அதெல்லாம் கேம்குள்ள கொண்டு வரக்கூடாது, எது சரி எது தப்பு அப்படின்னு தான் பார்த்து விளையாடணும் விளையாடி இருப்பாங்க. ரொம்ப மரியாதை இல்லாம சரி இதுல ஆதரை மட்டும் எதுக்கு வேணாம்னு சொல்றீங்கன்னு சொல்லி பார்வதி கேட்டா அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, பாட்டில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்து கீழே ஊத்தி அவ பெரிய சீனை கிரியேட் பண்ணிட்டா அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி அவங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்க கியூசியா நல்லா நடந்துக்கிட்டீங்களா, நீங்களும் தான் பேட்ச் எல்லாம் எடுத்து கீழே எரிஞ்சு ஆச்சா பூச்சான்னு கத்தி பெரிய சீனை கிரியேட் பண்ணீங்க, இது ரெண்டுக்கும் பெருசா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப வந்து கனி என்ன கேட்டாங்கன்னா, திவாகர் கிட்ட நீங்க தனியா பாத்துக்கிறீங்களா இல்ல சேர்ந்து பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு திவாகர் சொல்லிட்டாப்புல, முடிய போதுல நானே முடிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே பார்வதி உள்ள வந்துட்டு அண்ணே சாமா அப்படி பண்ணிடலாமா இப்படி பண்ணலாமா அவங்களுக்கு 4 பாட்டில் போட்டலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ரம்யாவே சொல்லிட்டாங்க, இங்க பார்வதி முடிய போகுது விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கடைசியா திவாகரே முடிச்சு விட்டாப்புல. 2 பேருக்கு டிரா, சுபிக்ஷாக்கு 6 பாட்டில் அப்ரூவ்டு, அதே மாதிரி ரம்யாக்கு 6 பாட்டில் அப்ரூவ்டுன்னு டிரா, சுபிக்ஷா அண்ட் ரம்யா டிரா. சரி வாங்க சார். பார்வதி எதுக்காக இப்போ வாலண்டரா வந்து கம்பேக் கொடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளான் வேற எதுவுமே கிடையாது, இந்த 5 பேருக்கு மறுபடியும் கியூசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டு அதுல வந்து ரம்யாக்கு அதிகமான பாட்டில் அப்ரூவ் பண்ணி சுபிக்ஷாவுடைய பாட்டில் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணி கம்மியாக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ரம்யாக்கு வந்து அதிகமான காயின்ஸ் கிடைச்சிடும். ஸோ ரம்யாக்கு வந்து காயின்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்கோர்ஸ் அவங்க வந்து நம்மளை சேவ் பண்ணி நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளானை போட்டு வந்தாங்க. ஆனா கடைசியில் எல்லாமே சொதப்பிருச்சு. பாரு நீ விலகிட்டல்ல முடிய போது விட்டுரு. அண்ட் அதுக்கப்புறமா செலக்டட் பாட்டில்ஸ்லாம் கொண்டு வந்து கன்ஃபெக்ஷன் ரூம்ல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரம்யா கிட்ட 9 பாட்டில் இருந்துச்சு, சுபிக்ஷா கிட்ட 9 பாட்டில் இருந்துச்சு, அண்ட் சபரி கிட்ட 4 பாட்டில் இருந்துச்சு. இப்போ எல்லாருமே காயின்ஸ் எப்படி நீங்களே வச்சுக்க போறீங்களா இல்ல கொடுக்க போறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு சுபிக்ஷாவும் ரம்யாவும் எல்லா காயினையும் நாங்களே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா சபரி மட்டும் 2 காயின்
காயினை இங்க வச்சுட்டு 2 காயினை எடுத்து போய் நான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு காயினை கனிக்கும் ஒரு காயினை வந்து கெமிக்கும் கொடுத்துட்டாப்ல. கெமி நேத்து எனக்கு நிறைய பாட்டில் கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு ஒரு காயின். அண்ட் ஃபேட் டீல் கனிகா. அண்ட் அதுக்கப்புறமா பார்வதி கேமரா கிட்ட போயிட்டு நாளைக்கு கேம் இருக்குமான்னு தெரியல, ஆனா ஒருவேளை கேம் இருக்கு அப்படின்னா நான் மறுபடியும் QC களத்துல இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம என்ன ஆனாலும் சரி எது நடந்தாலும் சரி கடைசி வரைக்கும் நான் QC இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்வதி ரம்யா கிட்ட உனக்கு அதிகமாகவும் சுபிக்ஷாக்கு கம்மியாகவும் போட சொன்னேன், ஆனா இந்த மனுஷன் என்ன மைண்ட் செட்ல பண்றாருன்னே ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருந்தாங்க. அப்ப ரம்யா சொன்னாங்க இன்னைக்கு கூட பரவாயில்ல, ஆனா நாளைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் என்னை விட சுபிக்ஷாக்கு ஒரு 3-4 பண்டில் கம்மியா இருந்தா தான் நான் ஜெயிக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிவா அதை அவர்கிட்டயே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி திவாகர் வந்துட்டு அண்ணே நாளைக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுனே, எனக்கு கொஞ்சம் ஃபேவரா பண்ணுனே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர்ட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு திவாகரை போட்டு பொலன்னு பொலந்து பாக்குறாங்க, சரிப்பட்டு வரலையா கெஞ்சிருவோன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னண்ணே டீல் நாமினேஷன் ஃப்ரீ இவளுக்கு போனா எனக்கு வரும். அப்புறமா விக்ரம் வந்து பார்வதி கிட்ட நாளைக்கு QC பண்ணும்போது சுபிக்ஷா டீமை மட்டும் கடைசியா கூப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. எதுக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், சோ அதை நாங்க பண்ண போறோம், சோ நாங்க பண்றதை பார்த்து வேற யாரும் பண்ணிடக்கூடாதுல, அதனால நாங்க கடைசியா வந்தா நாங்க மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து பார்வதி சுபிக்ஷாவை கூப்பிட்டு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு சுபிக்ஷா, நான் இது எல்லாமே ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும், வேற எதுவும் கிடையாது. சோ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணா நானும் உனக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சுபிக்ஷாவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ரைட் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ பார்வதியோட ரூட் எவ்வளவு க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ லீடிங்ல இருக்கிறதே மொத்தம் 2 பேர் தான், ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்னு ரம்யா. ரம்யா கிட்ட ஆல்ரெடி டீல் போட்டு வச்சிருக்காங்க, இப்போ சுபிக்ஷா கிட்டயும் டீல போட்டாங்க. இப்போ 2 பேர்ல யாரு ஜெயிச்சாலுமே இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருமா? நம்ம we can make it a deal. ஏன்னா எனக்கு நாமினேஷன் பாஸ் வேணும். அண்ட் திடீர்னு துஷார் அண்ட் கமருதீன் 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ துஷார் வந்து கமருதீனை பார்த்து நீங்க தான் பாதி நேரம் இல்லவே இல்லையே அப்புறம் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு கமருதீன் துஷாரை பார்த்து டே 9th ஸ்டாண்டர்ட் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதுக்கு முன்னாடி பார்வதிக்கும் துஷாருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும் போது பார்வதி துஷாரை பார்த்து 9th ஸ்டாண்டர்ட் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வார்த்தையை கொண்டு வந்து இப்போ துஷார் கிட்ட சொல்லிருக்காராம். ஆனா இப்போ கமருதீன் துஷாரை பார்த்து சொன்னது வார்த்தையை விட்ட மாதிரி இல்லையாமா, ஆனா துஷார் ஒரு வார்த்தையை விட்டாராம். அது என்னடா வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதி நேரம் நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, அது வார்த்தையை விட்டாராம். 9th ஸ்டாண்டர்ட் போடா பாதி நேரம் இல்லவே இல்லையா வார்த்தை விடாத. அண்ட் இவங்க 2 பேரும் மாறி மாறி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவங்க பிராங்க் பண்றாங்களா, இதை வச்சு கண்டென்ட் எதுவும் கிரியேட் பண்றாங்களா அப்படிங்கிற டவுட் அங்க இருக்கவங்களுக்கே இருந்துச்சு. ஏன்னா இவங்க சண்டையே அந்த லட்சணத்துல தான் இருந்துச்சு. அப்புறமா தான் தெரியுது இவங்க சீரியஸா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 2 பேருமே வெசல் வாட்சிங்ல இருந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கரெக்டா வரல போல இருக்கு. ஒருத்தர் வெசல் வாட்ச் பண்ணும்போது ஒருத்தர் போய் தூங்கி இருக்காரு போல இருக்கு, இன்னொருத்தர் வந்து கூப்பிட்டு வேலை செய்ய வேண்டியதா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சனை வந்திருக்கு. இது 2 பேரும் உட்கார்ந்து பேசினாலே சரியாயிருக்கும். ஆனா 2 பேருக்கு நடுவுல அந்த பலூன் மாதிரி ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த பிரச்சனையை மனசுக்குள்ள வச்சுட்டு தான் 2 பேரும் பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் கூட பேச முடியல கிளம்புடா. இதுல ஒரு பக்கம் துஷார் கமருதீன் கிட்ட நார்மலா கேள்வி தான் கேட்டிருக்காப்ல. துஷார் கேட்கிற கேள்விக்கு அட்ரஸ் பண்ணாலே பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஆனா கமருதீன் என்ன பண்றாப்ல, கேட்கிற கேள்விக்கு அட்ரஸ் பண்ணாம துஷார கிண்டல் கேள்வி தான் பண்ணிட்டு இருக்காப்ல. டே 6th ஸ்டாண்டர்ட் டே 9th ஸ்டாண்டர்ட் நீ இங்க பேசினது வெளியே வந்து பேசினா உன் கழுத்தையே திருப்பி இருப்பேன்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்ல. வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் கமருதீன் பல பிரச்சனைகள் போட்டிருப்பாப்ல. எல்லா பிரச்சனையிலுமே எல்லாருமே சொன்ன ஒரு அட்வைஸ் என்னன்னா வார்த்தையை அதிகமா விடாத அப்படின்னு சொல்லிட்டு. அதை கடைசி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்றாரான்னு சொல்லி பார்த்தா ஃபாலோவே பண்றது இல்லை. ஏன் லாஸ்ட் வீக் நடந்த சண்டையில கூட சுபிக்ஷா கிட்ட எக்கச்சக்கமான வார்த்தையை விட்டாப்ல. அந்த எந்த ஒரு வார்த்தைக்கும் வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு வார்னிங் கூட கொடுக்கல. சரி தல எக்ஸ் தல சரிங்க தல. சோ விஜய் சேதுபதியுமே வீக்கெண்ட் எபிசோட்ல கமருதீன் பேசின பேச்சுக்கெல்லாம் எந்த விதமான வார்னிங்கும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால கமருதீனை பொறுத்த வரைக்கும் எப்படி மைண்ட் செட் பண்ணிட்டாருன்னா சரி ரைட் அப்ப நம்ம என்ன வேணா பேசலாம், யாரை வேணாலும் எப்படி வேணாலும் திட்டலாம் போல இருக்கு, யாரும் எதுவும் கண்டிக்கலாம் மாட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காப்ல. வெளிய அந்த வார்த்தை நீ பேசினா தலையில வேற இருக்கும். அப்ப துஷார் வந்து கமருதீனை பார்த்து என்ன வயசெல்லாம் கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இங்க பாரு ஸ்பேஸ் கொடு, என் ஸ்பேஸ் நீ எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. இது பிக் பாஸ் வீடு, நான் எங்க வேணாலும் நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துஷார் சொன்னதுக்கு சரி நான் பாத்ரூம் போறேன், பாத்ரூம்ல வந்து நிக்கிறியா அப்படின்னு கேட்டாப்ல. சரி போயிட்டு நான் வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி துஷார் சொன்ன உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விட்டாப்ல. புடிச்சு தள்ளி விட்ட உடனே துஷார் கோவம் வந்துச்சு, என்ன தள்ளி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை புடிச்சு தள்ளி விட 2 பேருக்கும் கை கலப்பாய் போச்சு. இந்த கமருதீனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பேசுறது கண்டமணிக்கு திட்டுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னா இந்த கை வைக்கிறது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடியே தர்பூசணியை பிடிச்சி ஒரு அடி தள்ளி விட்டாப்ல. இப்போ 2வது தடவையா துஷார் கிட்ட வம்பிழுத்திருக்காரு. கமருதீனை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இதே வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாப்ல, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி வருவாப்ல, எதையும் கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் இதே வேலையை தான் பார்த்துட்டு இருப்பாப்ல. இவர் பண்றதை பார்த்துட்டு 4 பேர் கிளம்பி வர பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட் எபிசோட்லயாச்சு ரெட் கார்டு
நீ கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாச்சு கொடுத்து ஒரு வார்னிங் கொடுத்தாதான் அந்த மனுஷன் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுக்கா இருப்பாரு. நான் திருப்பி உனக்கு 2வது தடவை சொல்றேன், கொஞ்சம் அமைதியா இரு. ஆனா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல கமருதீனுக்கு எல்லோ கார்டெல்லாம் கொடுப்பாரா? இன்னொரு பக்கம் ஒயில்ட் கார்டு வேணா இறக்குவாங்க. பிக் பாஸ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரி விரைவில். அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. வழக்கம் போல பாட்டில் ட்ரக் வந்துச்சு. இந்த பாட்டில் ட்ரக்கை பார்த்த உடனே பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் கூடுன்னு ஓடி போய் பாட்டில பத்திரமா எடுத்து வரணும் அப்படிங்கிறது இவங்க ஐடியா கிடையாது. அந்த பாட்டிலை எப்படியாச்சும் எடுத்துறணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் மேலேயே விழுந்து உருண்டு புரள்றாங்க. அந்த பாட்டில்லாம் நசுங்கி உடஞ்சி போயிருது. அதுக்கப்புறம் அதை எடுத்து போய் சப்ளை பண்ணி கியூசிக்கு போய் எப்படா செலக்ட் ஆகும்? ஒரு பக்கம் இந்த பாட்டில் சப்ளையர்ஸ்லாம் அந்த பாட்டிலை கொண்டு வந்து ஓனர் கிட்ட காயின் கொடுப்பீங்களா, நீங்க ஜெயிச்சா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் டீலிங் போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பிரவீன் ராஜ் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு நேரா கியூசியில் இருக்கிற பார்வதி கிட்ட போயிட்டு ஒரு டீலிங் பேசுறாப்ல. அது என்ன டீலிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்கிட்ட நிறைய நல்ல பாட்டில்ஸ் இருக்கு, அதை வந்து நான் ரம்யாக்கு சப்ளை பண்றேன், ரம்யா கொண்டு வர பாட்டிலை நீங்க அப்ரூவ் பண்ணிருங்க, சோ ரம்யாக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும், ரம்யா வந்து உங்களை சேவ் பண்ணிடுவாங்க, ரம்யா கொடுக்குற காயினை வச்சு எனக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிடும், 3 பேருக்குமே பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட் டீலிங் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலிங் ஓகே பண்ணிட்டாங்க. நாங்க உங்களுக்கு சிறப்பா பண்றோம். ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் இன்னொரு வந்து கேமரா பார்த்து புலம்பிட்டு இருக்காப்ல, எனக்கும் தர்பீஸ்க்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு, அதனால தர்பீஸ் நான் கொண்டு போற எந்த ஒரு பாட்டிலையும் அப்ரூவ் பண்ண மாட்டார், அவர் அப்ரூவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுனால சப்ளையர் சார் எனக்கு பாட்டிலே கொடுக்க மாட்டாங்க, நீ எப்படியும் பாட்டில கொண்டு போய் கொடுப்ப, தர்பீஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவார், அப்புறம் எதுக்கு உனக்கு பாட்டில் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. கமருதீன் கொண்டு வந்திருக்க அந்த ஓட்ட உடச்சல வச்சு தான் ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு மட்டும் தர்பீஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தானா அதை வெட்டி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னா தர்பீஸ் உடைச்சிருவாங்க, தர்பீஸ் ஸ்லைஸ் போட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த திவாகரும் சும்மா இருக்காம பார்வதிக்கு எப்படியாச்சும் ஐஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தல, நேற்று உனக்காக தான் ரம்யாக்கு அதிகமா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே, அப்பயுமே பார்வதி ரம்யாக்கு அதிகமா போட்டது பிரச்சனை கிடையாது, சுபிக்ஷாக்கு குறைச்சி விட்டுருக்கோம்ல, அதை நீ பண்ணல, அப்படி பண்ணியிருந்தா தானே எனக்கு ஃபேவர் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபேவர் பண்றது வந்து நீ சுபிக்ஷாவுக்கு 5 குறைச்சு விட்டுருந்துருக்கணும். இதுக்கு நடுவில் சபரி திவாகருக்கு ஐஸ் வைக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல வாட்டர் மெலான்ல ஒரு ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி அதை கொண்டு வந்து திவாகர் கையில கொடுத்த உடனே அந்த மனுஷன் வாட்டர் மெலானை பார்த்த உடனே பயங்கர குஷி ஆயிட்டாப்ல. சரி ரைட் என்னதான் பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தா, சுபிக்ஷா கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ், வியானா கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அரோரா கூட சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு 2 பேரா சேர்ந்து தர்பூசணியை கடிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதை பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட் இவன் கடைசி வரைக்கும் தீர்த்த மாட்டான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போனோடனே, ஏ பார்வதி ஐ அம் சோ ஹாப்பி, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடிச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா நம்ம 2 பேரும் வாட்டர்மெலன் வச்சு அப்புறமா ஒரு சில பேருக்கு மட்டும் பொட்டேட்டோ ஆக்கியிருப்பாங்க போல இருக்கு, அதுலயுமே திவாகர் எனக்கு கொஞ்சம் பொட்டேட்டோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுக்குமே பார்வதி பார்த்துக்கிட்டு எனக்கு செஞ்சு வச்ச பொட்டேட்டோனே ஏன்னா இருக்கு, எப்படின்னா இவ்வளவு கேவலமா இருக்க, சாப்பாடு வந்தா இப்படியா இருப்பியானே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட இந்த மானம் ரோசம் சூடு சொரணன்றது வருமா வராதா, இந்த கிளிக்குது பார்த்துட்டு சும்மாவே இருக்காரே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள இந்த வாட்டி ரோசம் கொஞ்சம் அதிகமாவே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு பார்வதி நீ இவ்வளவு நேரம் பேசுனதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன், சும்மா சீ வா போ இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா அப்புறம் நானும் பேசிட்டேன், உன்னால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் பார்வதி ஓ அப்படியா நீ என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா, சரி ரைட் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிட்டாங்க. அதில் வர அந்த மனுஷன் ஒரே ஊருக்கார் பொண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓவரா பண்ணது, ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணுதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. எது எப்படியோ திட்டுறதை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டே இருக்காம அட்லீஸ்ட் கொஞ்சம் ரோஸை வந்து மறுபடியும் பேசணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் நல்லதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சீப்பான ஒரு ஆளா இருக்கேன்னு அவ்வளவுதான் மரியாதை, நான் பேச ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டேன். ஆக்சுவலாக 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது 2 பேரும் உரிமை எடுத்து மாறி மாறி திட்டிப்பாங்க. ஆனால் இங்கே பார்வதி பண்ணுறது அது கிடையாது. பார்வதி பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி திவாகர் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஃபேவர் கேட்குறாங்க, ஆனால் அந்த ஃபேவரை திவாகர் பண்ணல அப்படின்னாலோ இல்லை பார்வதிக்கு அகைன்ஸ்டா திவாகர் ஒரு கேம் விளையாடுறாரு அப்படின்னா அதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள எடுத்து வச்சுட்டு பர்சனல் கிரட்ஜா எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து, அதுலேயும் குறிப்பாக இந்த சாப்பாடு மாற்றல எப்பெல்லாம் திவாகர் மாற்றாரோ அப்பெல்லாம் போய் ரொம்ப தரைக்குறைவா கேவலமா எல்லாம் மீறி திட்டுறாங்க. இப்போ திவாகரை திட்ட வேற யார்கிட்டயாச்சும் திட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க திரும்ப முகம் கொடுத்து பார்வதி கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. திவாகர் இருக்க போய் சரி ரைட் நம்ம பார்வதி தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது வெக்கம் மானம் அவருக்கு கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா பிக் பாஸ் பார்வதி கிட்ட மைக்கோடைய பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கனியக்கா ஆல்ரெடி 2-3 வாட்டி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை மீறி பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஏமா எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், எதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அங்கேருந்து பார்வதி நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சா போதும், என்னெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது கனியக்கா QC வேலை கொடுத்தாலும் பார்க்காத, அந்த வேலை கொடுத்தாலும் பார்க்காத, எந்த வேலை கொடுத்தாலும் நீ பார்க்க மாட்டற அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டாங்களா. உடனே இப்ப பார்வதிக்கு புதுசா 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கலையரசன் அண்ட் திவாகர் இவங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா, இப்போ இவங்களுடைய ரீப்ளேஸ்மெண்டா யார் அந்த 2 பேர் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமருதீனும் வினோத்தும். இவங்க 2 பேரும் கனிக்கிட்ட வந்துட்டு இங்க பாருங்கக்கா, அதாவது மைக்கு சரியா மாட்டல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, இந்த பேட்டரிக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோன்னே அங்கேருந்து FJ வந்துட்டான். அதனால பார்வதி
பார்வதிக்கு வாய் இல்லையா? எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசுறீங்களே, ஏன் அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் எஃப்ஜே பார்த்து ஏன் கன்னியாக்கு பேசுறீதா, நீ எதுக்குடா வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினா சண்டை போடுற ரெண்டு பேரும் போய் வக்காலத்து வாங்க வந்தாங்க பாத்தீங்களா? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசுறீங்க. நீங்க மட்டும் வந்து எல்லாத்துக்கும் பேசுறீங்க. அப்ப எஃப்ஜே கமர்தினி வினோத்தையும் பார்த்து நீங்க கூஜா தூக்காதீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன்டா நீ ஆதரிக்கு கூஜா தூக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, அதுக்கு எஃப்ஜே ஆமா நான் தூக்குறேன் தான், நான் ஒத்துக்கிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வரைக்கிறான். அதுக்கப்புறமா கமர்தினி அங்கேருந்து நேரா திவாகர் வந்துட்டாப்ல. திவாகர் என்ன தெரியுமா சொல்றாரு, யாருக்கு வேணாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுங்க, ஆனா பார்வதிக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் சொல்றாப்ல, நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல கிடையாது, உங்க இஷ்டம், நீங்க யாருக்கு வேணாலும் கொடுங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு கமர்தினி சொல்றாப்ல, இங்க பாரு நீ ஒன்னு ரைட்ல ஆடு இல்ல லெஃப்ட்ல ஆடு, இப்படி ஆடினா மிடில் ஸ்டம்ப் பிச்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் சொல்லி விட்டாப்ல, ஆமா நீ அப்படி ஆடினதுனால தான் உன் நிலைமை இப்படி இருக்கு அப்படிங்கிற உடனே என் நிலைமை எப்படி இருக்கு, உன் நிலைமையை வெளியே போய் பாரு, நாரி போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்லையா. உடனே கமர்தினுக்கு பயங்கரமா கோவம் வந்து வழக்கம் போல வார்த்தையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாப்ல, டே தர்பி ஸ்டார், நீ ஒரு தர்பி ஸ்டார்ரா, டே நீ ஒரு உருண்டை ஸ்டார்ரா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து திவாகரை எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு ட்ரிகர் பண்றாப்ல, பாடி ஷேமிங் பண்ணி ட்ரிகர் பண்றாப்ல. ஆனா பதிலுக்கு கமர்தீன், நீ என்ன எவ்வளவு ட்ரிகர் பண்ணாலும் நான் ட்ரிகர் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. நீ எவ்வளவு கேவலமானாலும் ஒரு ஆளு ட்ரிகர் பண்ணா ட்ரிகர் ஆக மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பிரச்சனை நிக்கல, ரெண்டு பேரும் மாறி மாறி கண்ட மணிக்கு பேசிட்டே இருந்தாங்க. கமர்தீன் இஷ்டத்துக்கு வார்த்தையை விட்டுட்டு தான் இருக்காப்ல, இவங்களும் மியூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் கமர்தீனை பொறுத்த வரைக்கும் நான் யாரு என்ன ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டேன், நான் எங்க இருக்கேன் என்ன ஷோல இருக்கேன் அது எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதையும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் கண்ட மணிக்கு பேசுவேன், ஆனா என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் போயிட்டு இருக்காப்ல. கடைசியில் இது எங்க தான் போய் முடிய போகுதுன்னு நம்மளுக்கு உட்காந்து பார்ப்போம். கிடையாது ஓகேவா? நீ அதுக்கப்புறமா சபருடைய பாட்டில்ஸ்லாம் கியூசி பார்த்துட்டு இருந்தாங்களா, அப்பயுமே மறுபடியும் கமர்தீன் கிளம்பி வந்துட்டாப்ல. அவருக்கு என்னன்னா திவாகர் ஒரு வார்த்தை சொன்னார்ல, வெளியே போய் பாடுறா அவன் பேர் நாரி போய் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து கமர்தீனுக்கு உள்ளுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சிச்சு போல இருக்கு. அதை வந்து கேட்கிறாரு, எனக்கு வெளியெல்லாம் நல்ல பேர் தான் இருக்கும், உனக்கு எனக்கும் பகன்றதுக்காக இப்படிலாம் பேசாத, வாயில ஏதாச்சும் வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவாகர் இருந்துச்சு கண்ட மணிக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல, டே நீ என்ன அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு கமர்தீன் வந்து திவாகரை பார்த்து சொல்றாப்ல, டே நீ ஒரு பொறுக்கிடா, நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. அதை யாரு சொல்றா? கமர்தீன். ஒரு பொண்ணை போய் தப்பா ஸ்டோரி ஸ்டார்ட்ல ஒரு பொண்ணை போய் தப்பா கமர்தீன் ஃபர்ஸ்ட் அரராக் ட்ரை பண்ணி பார்த்தாப்ல, அது செட் ஆகல அப்படினோனே இப்ப பார்வதிக்கு திரும்பிட்டாப்ல. பார்வதியும் கமர்தீனும் உட்கார்ந்து பேசின பேச்செல்லாம் வெளிய மக்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் தெரியும் இந்த வீட்ல யாரு பொம்பளை பொறுக்கின்னு. இவ்வளவு பெரிய ரணகளத்துக்கு நடுவுலயும் வினோத் அங்கேருந்து 2 பாட்டில் எடுத்து வந்து அட்லீஸ்ட் இந்த பாட்டிலேயாச்சும் அப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாப்ல. அது என்ன பாட்டில் தெரியுமா? ஸ்டீல் பாட்டில். இதுல எந்த ஓட்ட உடைச்சல இல்ல, இது அப்லோட் கொடுங்க சார். அப்புறமா பார்வதி பார்த்தாங்க, சரி ரைட் திவாகர் அப்படியே தனியா விட்டோம் அப்படின்னா அந்த மனுஷன் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கிடைச்சு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்மளுக்கு கிடைக்க விடாம ஆக்கிடுவான், அதனால இப்போதைக்கு பேசி பேட்சப் ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் என் மேல எதுவும் கோவமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே திவாகரே சொல்லிட்டாப்ல, இல்ல பார்வதி நீ கொஞ்சம் ஓவரா பேசுறமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இங்க பாருங்க நம்ம 2 பேருக்குள்ள 1008 கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா உனக்கு ஒன்னா நான் தான் வந்து நிற்பேன், எனக்கு ஒன்னா நீ தானே வந்து நிற்பேன், அது உனக்கு தெரியும்லனே, அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் நீ இவ்வளவு பேசக்கூடாதுலமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன. இப்ப என்ன உங்ககிட்ட சாரி கேட்கணுமா, காலில் விழுந்து சாரி கேட்கணுமானே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் திவாகர் காலிலே விழுந்து சாரி கேட்டாங்க. கடைசியில் பார்வதியுடைய நிலைமையை பாத்தீங்களா, வெறும் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு பக்கம் திட்டி பார்த்தாங்க, வேலைக்கு ஆகலன்னு உடனே காலிலே விழுந்துட்டாங்களே. இந்த பார்வதியை பாருங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக ஒரு பக்கம் திவாகர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த மனுஷன் கூட சமாதானமும் ஆயிட்டாங்க, இன்னொரு பக்கம் கமர்தீன் கூட உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேற வழி கிடையாது, என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் கூட சேர்ந்து நான் QC பண்ணி ஆகணும், ஒரு பக்கம் அந்த மனுஷன் யாரு அவன் என்ன வேலையை பண்றான் அப்படிங்கிறத மக்களுக்கு வெளிச்சமும் போட்டு காட்டணும், இன்னொரு பக்கம் நம்ம காரியமும் சரியா நடக்கணும், ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஒரே கல்ல 2 மாங்காய், அதுக்கு அவர் பண்ணதையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது ஒரு கேம்னு வந்துட்டா இறங்கி ஆடுற பல பேரை பார்த்திருக்கேன், ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி ஆடுற முதல் பிளேயரை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கிறேன். அதுக்கப்புறமா QCயை ஸ்டார்ட் பண்ணி ஒரு பக்கம் ரம்யாவுக்கு பார்த்தா 28 பாட்டில் 24 பாட்டில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சுபிக்ஷா கூப்பிட்டு வந்து ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டு, சுபிக்ஷா இவ்வளவு நாளா உங்களை பார்த்து எப்படி கூப்பிட்டாங்க, அண்ணா அண்ணான்னு தானே கூப்பிட்டாங்க, இப்போ எப்படி தெரியுமா கூப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, எப்படிமா கூப்பிட போறேன்னு சொல்லி கேட்டா, என்னங்க என்னங்க அப்படி கூப்பிட போறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மனுஷன் வாய்க்குள்ள இருந்த ஒரு 600 பல்லும் வெளியே வந்து கக்கபு கக்கபுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நொடியில இருந்து எப்படி கூப்பிட போற, என்னங்க என்னங்க, oh my god
அண்ட் அது மட்டும் இல்லாம சுபிக்ஷா கொண்டு வந்தது 31 பாட்டில், அதுல 3 பாட்டில மட்டும் ரிஜெக்ட் பண்ணி 28 பாட்டில் செலக்ட் பண்ணி விட்டாப்ல. ஒன்ஸ் இந்த QC எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி ஓகே இந்த அப்ரூவ்ட் பாட்டில்ஸ் எல்லாம் கொண்டு போய் கன்ஃபெஷன் ரூம்ல கொடுத்து காயின் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க எல்லாம் கொண்டு போய் பாட்டில்ஸ் கொடுத்து காயினை வாங்கிட்டாங்க. அப்ப பிக் பாஸ் வந்து எத்தனை காயினை நீங்க வச்சுக்க போறீங்க, எத்தனை காயினை கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் ரம்யா இவங்க 2 பேர் தான் அதிகமான காயின் வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அதுல ரம்யா வந்து பிரவீன் கிட்ட ஆல்ரெடி டீலிங் பேசியிருந்தாங்க இல்லையா, 13 காயின் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 13 காயினை கொண்டு வந்து பிரவீன் கையில கொடுத்துட்டாங்க. ஆனா சுபிக்ஷா பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே அதிகமான காயினை ஏர்ன் பண்ணியிருந்தாலுமே வெறும் 3 காயினை மட்டும் தான் வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. சோ பிரவீனுக்கு அதிகமான காயின் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் தான் அடுத்த வாரம் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் போறாரு. அண்ட் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுல யாரு பக்காவா பிளான் போட்டாங்களோ இல்லையோ பிரவீன் ராஜ் ஒரு சூப்பரான பிளானை போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வாங்கிட்டாப்ல, சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குமே போயிட்டாப்ல. பிரவீன் அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து விடுபடுகிறார். அண்ட் சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 40 காயின் ஏர்ன் பண்ணி அதுல 37 காயின் அவங்களே வச்சுக்கிட்டு வெறும் 3 காயினை மட்டும் தான் வெளியவே எடுத்து வந்தாங்க. ஆனா அவங்க கனியக்கா கூட போட்டிருந்த டீலிங் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60-40 அப்படிங்கிற ஷேரிங். அப்ப கனியக்கா கேட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தேன், ஆனா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உன்னால தர முடியாது, உனக்கு வந்து க்ளோஸா நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா 60-40 ஒரு டீலிங் பேசணும்ல, அந்த 60-40 டீலிங்க்கு இந்த ஒரு காயின் தான் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா சரிக்கா 2 காயினை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ 40%ங்கிறது 2 காயின் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி இப்போ நான் கேட்கிறேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தருவியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தர முடியாதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே கனியக்கா சரி ரைட்டுமா நீ அந்த ஒரு காயினை மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு அந்த ஒரு காயினை வாங்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சுபிக்ஷா மீதி இருந்த அந்த 2 காயினை ஒன்னு விக்ரமுக்கும் இன்னொன்று கெமிக்கும் கொடுத்துட்டாங்க. 2 காயின் கொடுக்கணும். எனக்கு 2 காயின் வேணும், ஒரு காயின் போதும். தேங்க்ஸ். சோ பாட்டில் சப்ளைஸ்ல எப்படி பிரவீன் ராஜ் அதிகமான காயின்ஸை கலெக்ட் பண்ணி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் வின் பண்ணிட்டாப்லையோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஜூஸ் ஓனர்ஸ்ல பார்க்கும்போது சுபிக்ஷா கிட்ட தான் அதிகமான காயின் இருக்கு. சோ அவங்க தான் வின்னர், அவங்களுக்கு தான் அடுத்த வாரத்துடைய நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது அப்படிங்கறத பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து விடுபடுகிறார். கூடவே சுபிக்ஷாக்கு இன்னொரு பவர் இருக்கு இல்லையா, பிக் பாஸ் வீட்ல இருந்து யாராச்சும் ஒரு ஆளை நாமினேஷன்ல இருந்து காப்பாற்ற முடியுங்கிற பவர். அந்த பவரை யூஸ் பண்ணி யாரை காப்பாற்ற போறீங்கன்றதை இப்பவே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அடுத்த வாரம் நாமினேஷன் நடக்கும்ல, அந்த நாமினேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா போதும்ட்டாரு. அடுத்த வார எவிக்ஷன் ப்ராசஸின் போது அவர் சொல்லும் பதில் தான் முடிவு. சோ எதுக்காக சுபிக்ஷாவை இப்பவே சொல்ல விடாம நாமினேஷன் வரைக்கும் பிக் பாஸ் ஹோல்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல 4 நாள் இருக்கு. இந்த 4 நாள்ல எது வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் மாறலாம். சுபிக்ஷா மைண்ட் மாதிரி யாருக்கு வேணாலும் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம், அது மூலமா பல பிரச்சனைகள் வரலாம், பல கண்டென்ட் கிடைக்கலாம். சோ இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுதான் இப்ப சொல்லாதீங்க நாமினேஷனுக்கு முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. ஒரு பக்கம் பார்வதிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கனி கிட்ட 60-40 அப்படிங்கிற ஷேர் பேசினாங்க, அதையே அவங்க கடைபிடிக்கல. அண்ட் அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா என்ன நம்பி விக்ரம் வியானா கெமிலாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்தே போட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்வதிக்கு கொடுக்க போறாங்களா இல்ல விக்ரம் வியானா கெமி இவங்கள யாருக்காச்சும் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறதையுமே நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். 3 காயின் தான் நல்லா சேவ் பண்ண முடிஞ்சது. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு நேற்று எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் போச்சு. அண்ட் பார்வதியை பார்த்தா தான் ரொம்ப பாவமாகவும் இருக்கு. ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம திவாகர் காலில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசியில் சுபிக்ஷா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பார்வதிக்கு தான் கொடுப்பாங்களா இல்லை வேற எதுவும் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு பக்கம் கமருதீன் கண்ட மேனிக்கு இஷ்டத்துக்கும் வார்த்தையை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காப்ல. அந்த மனுஷனுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ கொடுப்பாங்களா இல்லை அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு ஒயில்ட் கார்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயில்ட் கார்டுல யார் வர போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்க்க போறாங்களான்னு தெரியல. ஒயில்ட் கார்டுல எப்படியும் திருச்சி சாதனா அப்புறம் இந்த சூர்யா அப்புறம் காத்து கருப்பு கலை இந்த மாதிரி ஆட்களையும் சேர்த்து கொண்டு வந்து உள்ள விட்டுட்டீங்கன்னு வைங்க, ஆகா ஓகோன்னு சூப்பரா இருக்கும். நாங்களும் அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரிவ்யூலாம் பண்ணிட்டு இருப்போமா இல்லையா? ஸோ என்ன பண்ண போறாங்க எது பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீடியம் மார்க்ஸ் போன வீடியோட போன ரிவ்யூவோட போன ட்ரோலோட சந்திக்கிறேன். Bye from Shopee. Tata, bye bye, and take care.